நம்மளுடைய எம்பி அவர்களும் போதும் அப்படியே நிறுத்துப்பா. மத்திய அரசாங்கத்தில் 104 வேலைகளை 150 நாளாக நிறுத்தப்படும். மேச்சேரி ஒன்றியத்துக்கு பெற்று தருகிறார். மைக்கு. ஆகவே இந்த பகுதியில நீங்க எல்லாம் மாம்பழத்தை வாக்களித்தீர்கள், நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. வெற்றி வேட்பாளர் உங்ககிட்ட இப்ப மாம்பழத்தை ஓட்டு கேட்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழத்தை போட்டியிடுகிறேன். மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இந்த பகுதியில போட்டியிடுகிறேன். உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி. நான் இந்த பகுதிக்கு இதோ வந்துட்டே தான் இருக்கிறேன். ஒரு 25 நாளா இங்கதான் இருக்கிறேன். அதற்கு முன்னாடியே வருவேன். நான் எப்ப வந்தாலும் மக்களுடைய பிரச்சனைகள்ல சாதாரணமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதையும் மீறி சிரிச்சுக்கிட்டே என்ன வரவேற்பாங்க. அப்ப கேட்டா சொல்லுவாங்க, இந்த பகுதியில தண்ணி வேணும், இல்ல வேலை வாய்ப்பு வேணும், கம்பெனி இருக்கு ஆனா இல்ல வேலை இல்லை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மகளிர் சொல்லுவாங்க. இந்த பகுதியிலும் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்காங்க, எம்எல்ஏ என்ன இருக்காரு, அவர் எல்லாமே சொல்லுவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம். இப்ப வரும்போது வயசானவங்க 100 நாள் வேலை திட்டம் கேட்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டம் இல்லையம்மா, நாங்க வயசானவங்க, எங்களால போய் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாம் பண்ண முடியுமா, அது ஒரு வேலை திட்டம் தான், அதுல கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. இப்ப அதுவும் இல்லை, அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா இல்ல, டெல்லியில பாராளுமன்றத்துல பேசலாம். இதுக்காக தான் நம்ம போகணும். ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு இடம் தான் டெல்லி பாராளுமன்றம். அங்க போய் நம்ம பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா டெல்லியில போய் உங்களுக்காக பேச போறேன். நம்ம குழந்தைகளுக்காக பேச போறேன். உங்களுக்கு நல்ல தண்ணி வேணும். வர வழியில ஒரு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, 6 வருஷமாச்சுமா நல்ல தண்ணி குடிச்சு அப்படின்றாங்க. அது எவ்வளவு கொடுமையான விஷயம். 6 வருஷமா அப்ப உடம்புல என்னென்ன நோயெல்லாம் வந்துரும் பாருங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம தண்ணீருக்கு நல்ல திட்டங்கள், இப்ப மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொடுப்பது பாட்டாளி மக்கள் கட்சி தான். உங்க எல்லாருக்கும் தெரியும். வீடு தேடி 108 ஆம்புலன்ஸ் வருது. அந்த திட்டத்தை கொடுத்தது முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ்லாம் இருந்ததா? உடம்பு சரியில்லைன்னா எப்படி போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு? நம்ம சொந்த வண்டியிலயோ யாராவது ஒரு ஊர்ல இருந்தா கூட்டிட்டு போவாங்க. பிரசவ வழினா கூட எத்தனையோ பெண்கள்லாம் பெரிய கஷ்டமாயிடும். ஆனா இப்ப 108க்கு போன் பண்றோம், வீட்டுக்கு வருது. அந்த திட்டம் யாருமே கேட்கல. மகளிருக்குலாம் அந்த மாதிரி திட்டம் இருக்குன்னு கூட தெரியாது. வெளிநாட்டுல இருக்கு, நம்ம ஊர்ல கிடையாது. ஆனா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த சேவை, ஆம்புலன்ஸ் சேவையை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் அவர்களும் மாம்பழச்சின்னு. வேற யாரும் கிடையாது. யாருக்கும் அந்த திட்டம் கொடுக்கணும்னு கூட தெரியாது. என் பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும். என் போட்டோவும் இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். இந்த சின்னத்து பக்கத்துல இருக்கிற நேர எதிர்க்க பட்டன் தான் அமுத்தணும். அது சத்தம் வரும். அந்த சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம். சத்தம் வரலன்னா உங்க ஓட்டு பதிவாகவில்லைன்னு அர்த்தம். நீங்க காலையிலே கொஞ்சம் போய் ஓட்டர் ஐடி இருக்கும், ஆதார் கார்டு எதையாவது காமிச்சு காலையிலே போட்டுடலாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள வேற யாராவது உங்க ஓட்டை போட்டுற போறாங்க. நீங்க விழிப்பா இருங்க, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க இருப்பீங்க தெரியும், இருந்தாலும் சொல்றேன். அதனால வாக்கு போடுங்க. மாம்பழ சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான. பண்றோம் சொல்லி சட்டமன்றத்துல பேசுறதுக்கு, பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. ஏரி வேலையை 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. அவருக்கு மாம்பழம் பெருவாரியான வாக்கு எல்லாத்தையும் நன்றி.